வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரவீந்திரன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா, பழனிக்கு பக்கத்தில் இருக்க பெரியாவுடையார் அப்படிங்கிற சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நாம் இப்போ கோயிலோட பெரியாவுடையார் கோயிலோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த கோயில் தான் பழனியில் முதல்ல கட்டப்பட்ட கோயில். அதாவது அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனிமலை கோயிலுக்கு முன்பாகவே இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் சிவனை வழிபட்டிருக்காங்க. அப்படி சிவனை வழிபடையில் முதலாக இந்த கோயில் தான் கட்டப்பட்டிருந்திருக்குது. இந்த கோயிலில் தான் வணங்கியிருக்காங்க. இந்த கோயிலுடைய மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சண்முக நதி அப்படிங்கிற ஆறு ஓடிட்டு இருக்குது. இந்த ஆத்தங்கரையில் சங்க காலத்திலேயே இந்த கோயில் கட்டப்பட்டிருந்திருக்கு. இந்த இடத்த நல்லா பாருங்கள். இந்த இடத்துல தான் இது ஆண்டவன் கட்டளைங்கிற படத்தில் சிவாஜி கணேசனும் தேவிகாவும் ஓப்பனிங் சாங்கே இந்த இடம் தான் வரும். நல்லா பாருங்கள், அவ்வளோ அழகான இடம். இன்றைக்கி புகர்மண்டி கிடக்குது. நல்லா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் இதுதான். இதுதாங்க கோயிலோட முன்பக்கம். கோயிலோட முன்பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபமாக இருந்தது. இப்போ அதை தடுத்து அங்கே வர்ற அந்த விஐபிக்கள் தங்குற மாதிரி ஒரு ரூமாக தடுத்துட்டாங்க. பழனி முருகனை தரிசிக்க வருபவர்கள் முருகனை தரிசிப்பதற்கு முன்பாகவே இங்கு நீராடி விட்டு முருகனின் தகப்பனான ஈசனை வணங்கிவிட்டு பிறகு முருகனை தரிசித்தால் மட்டுமே முழு பலனை அடைய முடியும் என்று நமக்கு புராணங்கள் சொல்லுகிறது. சிவ சிவா சிவ சிவா. இந்த வாசல் தாங்க கோயிலோட மேற்கு பக்க வாசல். அண்ணாமலையே உண்ணாமலையே உனது மலையே. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 9 மணியிலிருந்து விடிய கால வரைக்கும் ஒவ்வொரு வருடம் நடந்துக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நல்லா பாருங்கள். இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். மனித வாழ்க்கையின் மொத்த பாகமே அண்ணாமலையே. இது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்க வாசலுங்க. இந்த பக்கமும் உள்ளே போகலாம். சிவபெருமான் தன்னை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டணும்னு நினச்சாரு. அப்போ ஒரு திருப்பிடல் புரிஞ்சார். என்னன்னா, விராட மகாராஜா அப்படிங்கிறவர் வேட்டையாடுவதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆள். அவர் வேட்டையாடலாம்னு வரையில் ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, மான் உருவம் கொண்டு அவர் முன்னாடி தோன்றுறாரு. அப்படி தோன்றையில் அவர் கண்ணில் அந்த மான் படம், அந்த மானோட அழகில் மயங்கி அதை துரத்தி பிடிக்க பின்னாடியே ஓடுறாரு. ஓடி போன மான் என்ன ஆகுதுன்னா ஒரு புதருக்குள்ளே போய் மறைஞ்சிருது. மானை காணாத ராஜா கோபம் கொண்டு தன்னோட வில்லில் அம்பை வச்சு செலுத்துறாரு. அப்படி செலுத்துகிறப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த புதருக்குள்ளே போன அம்பு ரத்தமாக தெரித்து வெளியே வருது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. பயந்து போன ராஜா என்ன பண்ணுறாருன்னா புதரை விலக்கி பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்போ உள்ள லிங்கத்தின் மீது அம்பு பட்டதுனால அந்த லிங்கத்திலேருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்தது. இதை பார்த்து இறைவனை பார்த்த ராஜா மண்டியிட்டு கதறி தான் அறியாமல் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. இறைவன் அசரீதியாக தன்னை வெளிப்படுத்தணும்னு இப்படி ஒரு திருவிழா புரிந்ததாக கூறினார். இறைவன் கட்டளைப்படி மன்னனும் அந்த இடத்திலேயே கற்பகிரகம் அமைச்சு பூஜை செஞ்சு வந்தான். மன்னன் மானை துரைத்து வந்ததால் இந்த ஊர் மானூர் என்று அழைக்கப்படுகிறது. இறைவனை சுற்றி கோஷ்ட தேவதைகளாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அமைந்திருப்பது கோயிலோட சிறப்பம்சமாகும். தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தியாக இங்கு வீட்டிலிருந்து அருள்பாலிப்பது சிறப்பம்சமாகும். கைலாயத்தில் ஞானப்பழம் முருகனுக்கு கிடைக்காம விநாயகருக்கு கிடைச்சிருதுங்க. இதனால் கோபம் கொண்ட முருகன் என்ன பண்ணுறாருன்னா பழனி மலைக்கு வந்துடுறாருங்க.
முருகனை தேடி சிவனும் சக்தியும் பூலோகத்தில் இருக்க பழனி மலைக்கு பக்கத்தில் வந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கிய இடத்துல இயற்கையான அழகை கண்டு பரமேஸ்வரர் அங்கேயே இருந்து அருள்பாலிக்க நினைக்கிறாருங்க. ஆனால் உமையவளோ தன் மகன் முருகனை காண பழனிக்கே செல்ல அனுமதிக்கும்படி சிவனிடம் கேட்குறாங்கங்க. சிவனு சம்மதிக்கிறாருங்க. பெரிய மனமில்லாமல் நாயகி விடை பெற்றதால் அன்னை பிரியாநாயகி என்றும், விடைவு கொடுக்க மனமில்லாமல் சிவன் விடை கொடுத்ததால் பிரியா விடையார் என்றும் அழைக்கப்பட்டாருங்க. இதுவே காலப்போக்கில் மருவி பெரியா உடையார் பெரியநாயகி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. லிங்கத்தில் அந்த அம்பு பட்ட தழும்பு இப்போது இருக்கிறத நீங்கள் ஒவ்வொரு பூஜையிலும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். சிவ சிவா.